இந்த மிஷினை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும், மலரும் நினைவுகள். என்னன்னா ரூபா கொடுத்து நம்ம அந்த மிஷினில் வெயிட் பார்த்துருப்போம். அதுவும் ஒரே ஒரு தடவை தான் ஏற விடுவாங்க, அதுக்கு மேலே ஏறக்கூடாது. ஸோ அந்த ஆசையை நான் தீர்த்துக்கணும், பல தடவை ஏறி இறங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷினை வாங்கிட்டேன். இது ஒரு அனலாக் வெயிட் மிஷின். இதோட மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் தான். உள்ள ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஏறி நிற்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல அது டயலை வந்து மூவ் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வெயிட்டையும் காட்டும். இதோட விலை 850 ரூபா வந்துச்சு. இதை விட கம்மியான விலைக்கே எலக்ட்ரானிக் வெயிட் ஸ்கேல் கிடைக்கும். பட் நான் அதை வாங்கி முன்னாடி யூஸ் பண்ணி அது ஒரு 6 மாசத்துலேயே பிரச்சனையாகி ஒர்க் ஆகாமல் போச்சு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் நமக்கு ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். பட் இதில் வேல்யூ அக்யூரசி அப்படின்றது கம்மி தான். இதில் காட்டக்கூடிய வேல்யூலேருந்து 500 கிராம் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா பாயிண்ட் வச்ச வேல்யூலாம் பார்க்க முடியாது. ஓவராலா அந்த லைன்ஸை வச்சு என்ன வெயிட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க, ரெகுலரா வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அந்த அக்யூரசி பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு எலக்ட்ரானிக் ஸ்கேல் தான் சிறந்தது. அதே லாங் லைஃப் வேணும், இந்த மாதிரி பேட்டரி போடுற தொல்லை இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வெயிட் பார்க்கணும், ஸோ பெர்மனண்டா ஒரு இடத்துல வச்சு ரெகுலரா அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பர்பஸஸ்க்கு இது சூப்பரா செட் ஆகும். அண்ட் இதுல ஜீரோவை கேலிபிரேட் பண்றதுக்கான ஒரு நாபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீரோ விலகி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கரெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க.